தாஸ்லேருந்து ஸ்ரீநகர் போயிடும். ரூமில் செக் அவுட் பண்ணியாச்சு. ரொம்ப நேரத்துக்கிட்ட வர இன்னைக்கு சரியான தலைவர் தான் ஃபஸ்ட்டு என்ன தான் எழுப்பினாங்க. ஆனால் நான் ஏந்து உட்காந்து மற்ற பேர் எழுப்பிட்டு நான் ஏந்துக்கவே வேற. சரி வாங்க வரவே போக உங்களுக்கு இங்கேருந்து கிளம்புனோம். இவங்க ஒரு நம்மக்கிட்ட பேசிங்கிறாரு எவ்வளோ தூரம் போகிறீங்கன்ட்டு. நல்லா தான் பேசுகிறாரு. போயிட்டு வாங்க பார்த்து அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்ம அண்ணாங்களாம் அதை போய் பெட்ரோல் போட்டுக்கிறாங்க. இவங்க உட்காந்து நாங்கள் போக வேண்டியது தான் அப்படியே இங்கேருந்து. ரூம்லேருந்து தாஸ்ன்ற இடத்துல தான் தங்கியிருந்தோம். ஒரு வழியாக ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நேரம் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் தான். ஸ்ரீநகர் போகிறதால ஒரு 2 இடம் இருக்குது, முக்கியமான இடம். ஸ்ரீநகரில் லேக்கு, அப்புறம் போனால் புல்வாமா தாக்குதல் நடந்தது பார்த்தீங்களா, அந்த இடம். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போகிற மாதிரி. மோஸ்ட்லி அந்த இடத்த யாரும் காட்ட மாட்டாங்க. நம்ம டைம் வந்தால் நம்ம பார்த்துட்டு போகலாம். நம்ம அந்த இடம் போகிற வழி தான் அது. இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தீவிரவாதிகளெல்லாம் தாக்கப்படும் அதிகமாக நேற்று சொல்லியிருந்தாங்க. ரொம்ப பயங்கரமான இடம் போகுது இது. கட்டியுமே ஏந்து கிளம்பிட்டோம் ஒரு வழியாக சீக்கிரம். ரூமில் பார்த்தீங்கன்னா அண்ணன் என்ன தான் எழுப்பி விட்டார். நான் ஏந்து கிளம்ப மொத்த பேர் எழுப்பி விட்டேன் நான். அப்புறம் பயங்கரமாக சில்லுன்னு இருக்குது. குளிர்த்து வர பார்த்தா. இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் பார்த்தீங்கன்னா 210 கிலோமீட்டர் இருக்குது. போகிறவை தான். இன்னும் ஒரு 20 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக ஸ்னோ ஆகிடுமா. கிளைமேட்டே வேறு மாதிரி ஆகிடும். -30 கூட போகுன்றாங்க இந்த இடத்துல. காஷ்மீர் சைடில் மொத்தமே ரேட் அதிகம் தான். 5 சமோசா 5 டீ 300 ரூபா. அப்போனா பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு ரேட்டு வச்சு விற்கிறாங்கன்ட்டுங்க. ரொம்ப அநியாயத்துக்கு விற்கிறாங்கப்பா. நம்ம சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சமோசா 10 ரூபா 15 ரூபா இருக்கும், அவ்வளோதான் அதிகபட்சம். இங்கெல்லாம் இந்த ரேட்டுக்கு விற்கிறானுங்களே. ஒரு டீ காலையில் டீ சாப்பிட்டோம் அங்கே கிளம்பிட்டோம். இப்போது நைட்டே சாப்பிட்டதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டோம். சாப்பாடு 4 சாப்பாடு 4 ஆப்பாயில் ஆம்லேட்டு, அவ்வளோதான் 1000 ரூபாய். நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மலையை பாருங்கள், ஸ்னோ இருக்குது. அதில் ஒரு சின்னதாக ஒரு செக் போஸ்ட் மாதிரி ஒன்று இருக்குது. என்ன இடம் தெரில. தேங்க்யூ ஃபார் விசிட் அகேன் போட்டிருக்கு. நாம்பளும் அப்படி பண்ணிப்போம். வண்டி நம்பர் அவரே பார்த்து ஏற்றிப்பார். லடாக் போலீஸ் ஸ்டேஷன் போட்டிருக்கு. பரவாயில்ல, அவரே பார்த்து எழுதிக்கிறாரு. ஓகே பையா. ஸ்ரீநகர் 121 கிலோமீட்ரு, ஜம்மு 420 கிலோமீட்ரு, டெல்லி 1006 கிலோமீட்ரு போட்டிருக்கு. முப்பத்தஞ்சு கிலோமீட்டர். இந்த ஆட்சியானது கிளம்பியாச்சு. ஆட்சியிலேருந்து வழி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஐயோ பழமாக இருக்க. கீழே பார்த்தீங்கன்னா டனல் ரெடி பண்ணுறாங்க. கும்லா டனல் பாஸா? டனல் ரெடி பண்ணுறாங்களாம். அங்கே போட்டிருக்கு டனல் ப்ராஜெக்ட்டுன்ட்டு. அந்த மிஷினில் கூட அதை இருக்குது மொத்தம். அது பாருங்கள் எவ்வளோ கல் இதெல்லாம் இருக்குது பாருலாம் வெளியா. அந்த மலையை கொடாஞ்சி இது பண்ணுறாங்க. பெரிய விஷயம் தான். ஆனால் அடுத்த ஏர்லாண்ட் சைடு வரனா டனல் வேத வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சொட்டர் தைக்கிறாடு முன்ன பார்த்து.
சொட்டருக்குன்னே இருக்குங்களா, அந்த ஆடு தான் இங்கே இருக்குது. தெத்தலுக்கு இதுன்னு நினைக்கிறேன் சொட்டர் ஆடு. அது வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, குட்டி குட்டியா. அது மொத்தமே புதுசுன்னு வர முடிதான். சொட்டருக்கோசரமே ரெடி பண்ணுவாங்க அந்த ஆட்டை. இந்த ஆடு இந்த போது வருங்க. இதெல்லாம் மொத்தம் சொட்டர் ஆடு தான் இல்லை. எவ்வளோ ஆடு இருக்கு பாருங்க. நிறைய மாரிக்குது பாருங்களா, அப்படியே எப்படி புதுசுன்னு. ரோட்டை பாருங்க சும்மா அப்படியே எப்படி இருக்குன்ட்டு. மழையை பாதி செதுக்கி வச்சுட்டு அதில் ரோடு போட்டு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் போனோம். வேற மாதிரி இருக்குல்ல, நல்லாயிருக்கு. ஆட்டோக்கார் கை காட்டுறாரு. ஆட்டுக்கார் இந்த ஆட்டம் சூப்பராக இருக்குதா. உங்கள் காட்டாடு பார்த்தீங்களா இல்லை எப்படி இருக்குன்ட்டு. வேற மாதிரி இருக்கு பாடலாம். அங்கே ஒரு வழியா சோமார்க் வந்து சேர்ந்துட்டோம். அதுதான் சோமார்க் வில்லேஜ். இந்த நைட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆர்மி கேம்ப்லாம் இருக்குது. ஃபுல்லாக நிறைய இடத்துல இங்கே ஆர்மி கேம்ப் தான். இருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 150 கிலோமீட்ரு ஸ்ரீநகர் போகிற வை தான். இடமே எப்படி இருப்பாருங்களா, சூப்பராக இல்லை. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெதர் கொஞ்சம் கரெக்டான கிளைமேட்டில் இருக்குது. குளிர் அந்தளவுக்கு தெரில, வெயில் அந்தளவுக்கு தெரில, சரியாக இருக்குது. அந்த சமமாக நிறைய இந்த சைடில் டிரான்ஸ்போர்ட் தான் கொடுத்து டூரிஸ்ட் ஆளுங்களாம் வருவாங்கள்ல, அதனால் இடம் நல்லா இருக்கும். அந்த ஒரு ஊட்டி ஃபீல் தருது லைட்டாக அந்த மழைலாம் பார்க்கும்போது. என்னது கை பார்த்து பாய்ந்தா, நாங்களே 2 பேரை போகிறோம். ஹோட்டலில் எதனா தான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்னது ஒரு தப்பா. எல்லாம் கொடுக்கணும் ஓடியாந்து ரூமுக்கு வாங்க சாப்பிட்றதுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்கல்ல அவங்களே. எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, டக்கு டைம் ஆகி போச்சு எங்களுக்கு. நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. கொடுக்கணும் ஓடியாருவே எங்களுக்கு இதுவாகிடுச்சு. அப்புறம் பார்த்தா சாப்பிட்றதுக்கு இல்லை ரூமுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் இருக்குது, வாங்கன்றாங்க. இங்கே பாருங்க ஒரு அடல் டனல் வந்து ஒன்று. அடல் டனல் வே தான் போக போகிறோமான்னு தெரில எனக்கு சரியா. அடல் டனல் இப்போ தான் ரெடி பண்ணிக்கிறாங்க, அன்னிட்டு போக போகிறது கிடையாது. சின்னதாக ஆர்மி ட்ரைனிங் எடுத்துங்கிறாங்க அங்கே. இதெல்லாம் நின்று பார்க்கக்கூடாது போகுது, அதனால் போக சொல்கிறாங்க அவங்க. அந்த பாறைமலை ஏறத்துல சொல்லி தராங்க தானே, அது பேர். பின்னாடி உட்காந்து வந்து அதெல்லாம் பார்த்துக்க வந்திருப்பேன், திரும்ப கூட முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்மி ட்ரைனிங் கொடுத்துங்கிறாங்க இங்கே ஆர்மிக்காரங்களுக்கெல்லாம். இந்த மலை ஏறது, ஹீல்ஸ் ஏறது, இது பாருங்க அந்த இது ஏறுறாங்களே அதெல்லாம் எப்படி ஏறுது அதெல்லாம் சொல்லித்தராங்க இங்கே. மவுண்டன் இது சரியாக பார்க்க முடியல வேறு நம்மளால். ஏன்னா நம்ம வண்டி ஓட்டுறோமா, ஹெல்மெட் போட்டுறோம், ரொம்ப திரும்ப முடியல தலையை. இங்கே இருக்கிற ஆட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே குடி மாரி இருக்கு பார்த்தீங்கன்னா, கொண்டை மாரி. அதெல்லாம் வந்து சேவ் பண்ண ஆடு. இதெல்லாம் முடி சொட்டருக்கு எடுத்துக்கின்னு அப்படியே விட்டுறாங்க. அதுக்குன்னு கொஞ்ச நாள் போச்சுன்னா வளர ஆரம்பிச்சிடும் பாருங்க. மொட்டமே இதெல்லாம் சொட்டர் ஆடு தான். இதில் தைக்கிற சொட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகம். நம்ம லடாக்லேருந்து கீழே இறங்கிறோம். இன்னும் ஜம்மு காஷ்மீர் பார்த்தோன்னா 380 கிலோமீட்டர் தான் இருக்குது டோட்டலாகவே. நம்ம ஜம்மு காஷ்மீர் போயிட்டோன்னா
சுத்தமாக நம்ம கிளைமேட்டுக்கு வந்துடும். வெயில் தான் ஃபுல்லாக அதோட சில்னஸ்ஸே லைட்டாக தான் தெரியும். ஏன்னா இப்போ நம்ம டவுன் ஆக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மலை டவுனில் இருக்கும். இப்போ டவுன் ஆகிக்கிறோம். பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சில்னஸ் தெரியுது. அந்த சில்னஸ்லாம் போயிட்டு ஹீட்டாக தான் தெரியுது ஃபுல்லாக. கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகுது. அதே மாதிரி பார்த்தீங்கலாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும் மரம்லாம். இந்த கிறிஸ்மஸ் மரம் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கும் ஃபுல்லாக இங்கே. சாப்பிட்றதுக்கோசரம் ஒரு ஹோட்டலில் வந்து நின்னோம். எங்கேயுமே கிடைக்கல வேறு பிரியாணி எதுவுமே. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இந்த என்ன இது ஜம்மு காஷ்மீர் கிட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பிரியாணி இருக்குது. எவ்வளோன்னு கேட்டுன்னு வச்சுங்க, ஆச்சரியப்படுவீங்க. 120 தானோ பிரியாணி ரேட்டு. அதனால் சாப்பிட்லான்ட்டு ரெண்டு பிரியாணி சொல்லியிருக்கோம். மொத்த பேர் இங்கே போய் சாப்பிட்ற மாதிரி இப்போ நாங்கள் டேஸ்ட் எப்படி இதுன்னு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஒரு வழியாக இங்கே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் நம்ம சப்ஸ்கிரைபர். இவர் உங்கள் சப்ஸ்கிரைபர் தான் இவர். பையா சூப்பர். இந்த சைடு யாருன்னா வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் மறக்காமல் சாப்பிட்டு போங்க. நல்லாயிருக்கு டேஸ்ட் எல்லாமே. பயோவும் பார்த்தீங்கன்னா நல்லா டைப்பாக இருக்காரு. ஆள் சூப்பராக பேசுகிறாரு. ஹோட்டல் நேம் இப்போ நான் போகும்போது சொல்கிறேன் உங்களுக்கு என்னான்ட்டு. நானே ஒன்றும் சரியாக பார்க்கல வேறு ஹோட்டல் நேம். பையா ஹோட்டல் நேம் ஆஃப்தாப் அசீஸ். பாய். ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். அங்கே வந்து கரெக்டாக எப்படி பார்த்தா ஒரு 1 hour ஆகிட்ருக்கோம். 1 hour வெயிட் பண்ணி பிரியாணி நம்மளுக்கோசம் செஞ்சு எடுத்து வந்தாங்க. பிரியாணி பார்த்தீங்கன்னா 240 ரூபா. 2 பேர் ஷேர் பண்ணிக்கணும். நல்லா தான் இருந்தது. குவான்டிட்டிலாம் கரெக்டாக தான் இருக்குது. 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான். வந்தீங்கன்னா எங்கள் சைடு ட்ரை பண்ணுங்கள். ஹோட்டல் நல்லாயிருக்கு. லே சைடு ஜம்மு காஷ்மீர் போகிற ரூட் தான் இது. படியும் நிதிஷ் ப்ரோ பார்த்தீங்கன்னா ப்ரெட் ஆம்லெட் சாப்பிட்டாரு. அவர் அங்கேனுங்கிறாரு ஆள். வண்டி திருப்பின டமால்னு கே வேண்ட்டு வர பேக் இப்படி மாட்டிக்கிச்சு கையில். அதுவும் இல்லாமல் க்ளோஸ் போட்டுக்கிறதுனால பிரேக்கை பிடிக்க முடியலையா, ஃபுல்லாக இதாகிடுச்சு. நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணேன், டமால் நிற்க வேண்டேன். அங்கேருந்து கிளம்பிட்டேன் வரையா. வண்டிப்பா சிஆர்பிஎஃப்லாம் யூஸ் பண்ணுற வண்டி. பார்த்தீங்கன்னா தால் லேக்குன்ட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். வேல்டுலேயே மிகப்பெரிய ஏரி இங்கே தான் இருக்குது, ஸ்ரீநகருக்கா. அந்த லேக்கை தான் போய் பார்க்க போகிறப்போ தால் லேக் பேர் வந்து. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தீவிரவாதிங்க தாக்குதலாம் அதிகமாக நடக்குமா இந்த இடத்துல. அதனால் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக போலீஸ்காரங்களாம் மிலிட்ரிக்காரங்க நிற்கிறாங்க, ஆர்மி ஆஃபீஸர்லாம். அதான் பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் தான் நிறைய இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்கும், ஒரு இடம், முக்கியமான இடம் ஒன்று. பாத்தீங்களா எப்படி இருக்கிறாங்க. ஒரு எட்டிக்கு ஆர்மி இருக்காங்க இங்கே நிற்கிறாங்க. மெயினாக பூரா த்ரோயிங் இங்கே இருக்கிறவங்க பூரா இந்த ஊருக்காரங்க எல்லாரும் எல்லாம் இன த்ரோயிங்க தாய்வழி. இந்த நாட்டுக்கு எதிரானவங்க. அதனால தான் வந்து ஆர்மி இருக்கிறதுனால இது நம்ம கூட இருக்குது. இல்லாட்டி பாகிஸ்தான் கூட சேர்ந்துருவாங்க. பக்கா துரோகி தாய்வழி. அப்படியே பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியல. சரிண்ணா. அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இந்த மிலிட்ரி வண்டிப்பா. இவங்களாம் நிறைய ரோந்து நடக்கும் போகுது. பசங்களாம் கை காட்டுறானுங்க. இங்கே பாருங்கள் வண்டி, மிலிட்ரி வண்டி. சிஆர்பிஎஃப்லாம் போகிற வண்டி தான். பிஎஸ்எஃப்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். வரும் வண்டி இருங்க, இன்னும் கொஞ்சம் வெளியே போய் சொல்கிறேன். இதை இதோ போட்டிருக்கு பாருண்ணா. என்னது சிஆர்பிஎஃப் இதுவா?